அல்லாஹுவின் அருளால் இன்று நம்முடைய தராவி தொழுகையில் சூரத்துன் நிசா என்ற அத்தியாயம் ஓதப்பட்டது. நிசா என்றாலே அதனுடைய அர்த்தம் பெண்கள். சங்கையானவர்களே, இன்றைக்கு முற்போக்கு சிந்தனை உள்ள மக்கள், புரட்சியாளர்கள், கல்வியாளர்கள், அறிவு ஜீவிகள் பெண்களுக்கு பல்வேறு உரிமைகள் வேண்டும், மகளிரை போற்ற வேண்டும் என்று பல பேர் குரல் கொடுக்கிறார்கள். இன்றைக்கும் கூட நம்ம பார்த்தோம்னா முஸ்லீம் அல்லாத இந்துக்களினுடைய வீடுகளில் இந்த அவலங்கள் இருக்கிறது. அந்த மாத பெண்களுக்கு ஏற்படுகிற தீட்டு அப்படி ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் அவங்க வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, வீட்டுக்கு வெளியே ஒரு அறை இருக்குது, அங்கே தான் இருப்பாங்க. இப்படி பெண்களை யார் ஒதுக்குகிறார்களோ அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் மகளிருடைய உரிமைக்கு போராடுறோம். ஆனால் உண்மையிலேயே 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே இஸ்லாம் என்ற உயர்ந்த இந்த மார்க்கத்தின் மூலம் அல்லாஹ் தஆலா பெண்களுக்குரிய அனைத்து உரிமைகளையும் இன்றைய ஓதப்பட்ட அந்த சூறாவில் அல்லாஹ் சொல்லுகிறார். அந்த காலம் குர்ஆன் இறங்கிறதுக்கு முன்னாடி உள்ள காலம் எப்படின்னு சொன்னால், தமிழகத்துலேயும் கூட ஒரு வளமையை நம்ம கேள்விப்படுறோம். பெண் குழந்தை பிறந்ததுன்னு சொன்னால் கள்ளிப்பால் கொடுத்து கொன்றுவாங்களாமா. இன்னும் சிசுவிலேயே கொல்ற நிலைமையெல்லாம் இருந்துச்சு. இன்றைக்கும் கூட வளமை இருக்குது. குழந்தை பெற்றா கேட்குறதே வரவா செலவா. ஆனால் இஸ்லாம் சொல்லுது ஆண் குழந்தை இருந்துச்சுன்னா ரஹ்மத், பெண் குழந்தை இருந்தால் அது பரக்கத். வரவு செலவுங்கிறத மாற்றார்களுக்கு தானா. ஆனால் பெண்களை அப்படி 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக உயிரோடு புதைச்சிருவாங்களாமா. யாராவது ஒரு வீட்டில் பெண் குழந்தை பிறந்ததுன்னு சொன்னால் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், வஇதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்ஸா லல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தம் வஹுவ கதீம். அந்த ஆண் வெளியே இருப்பார், பிரசவம் ஆகிட்டு இருக்கும், குழந்தை பிறந்துரும், போய் கேட்பாராம என்ன குழந்தை, பெண் குழந்தை என்று அவர்களுக்கு சுப செய்தி சொல்லப்பட்டால் அவர்களுடைய முகங்கள் கருகிவிடும், கருமையாயிருமாமா. அதே ஆண் குழந்தை பிறந்துருச்சுன்னு சொன்னால் அதை பெரிய கொண்டாட்டமாக எடுப்பாங்களாமா. இன்னும் வரலாறுகளில் எழுதப்படுகிறது, பெண் குழந்தைகளை உயிரோடு புதைச்சிருவாங்களாம். அது ஒரு கேவலமாக நினைச்சாங்க. அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்தில் தான் இஸ்லாத்தை அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலம் தருகிறான். குர்ஆன் இறங்குகிறது. குர்ஆன்ல ஒரு அத்தியாயத்துக்கு தலைப்பே என்ன தலைப்பு? சூரத்துன் நிசா, பெண்கள். ஒரு சூறாவுக்கு தலைப்பையே அல்லாஹ் கொடுத்து பெண்களுடைய கண்ணியம் எவ்வளவு உயர்ந்ததுங்கிற அல்லாஹ் சொல்றான். இன்னும் வரலாறுகளில் எழுதப்படுகிறது, இந்த உலகத்தில் பெண் குழந்தை பிறந்தால் அது சுப செய்தி என்று சொன்னது உலகத்தில் இஸ்லாம் மட்டும்தானாம், வேறு எந்த மார்க்கமும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் பின்து பரக்கா, உங்களில் யாருக்காவது பெண் குழந்தை பிறந்திருக்கிறதா அது பரக்கத் என்று சொன்னார்கள். இன்னும் ஹதீஸ்ல வருது, எந்த ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்கிறாளோ மலக்குமார்கள் அந்த தாயாருக்காக, அந்த குடும்பத்துக்காக துஆ செய்கிறாங்களாம். சங்கையானவர்களே, இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களினுடைய உயர்வை கூறினார்கள். இப்போ அந்த சூறாவில் என்ன இருக்குது அந்த டாபிக்கு வருவோம். அந்த சூறாவில் அல்லாஹு தஆலா பெண்களினுடைய அதிகமான உரிமைகளை அல்லாஹ் சொல்லுகிறார். நீங்கள் பெண்களை திருமணம் முடிப்பதாக இருந்தால் மகர் திருமண கொடை கொடுத்து அந்த பெண்களை திருமணம் முடியுங்கள். அதனால தான் இஸ்லாத்தில் வரதட்சணை அப்படிங்கிறது ஒன்று கிடையாதாம். பெண்ணுக்கு நம்ம தான் கொடுக்கணும். பெண்ணிடத்திலிருந்து வாங்குறவன் உண்மையான ஆண்மகன் கிடையாது. இஸ்லாம் சொல்றது என்ன? வஆத்துன் நிசா ஸதகாத்திஹின்ன நிஹலா, எந்த பெண்ணை நீங்கள் திருமணம் செய்கிறீர்களோ அவர்களுக்கு குவியலாக நீங்கள் பொருட்களை கொடுத்து அவர்களை திருமணம் செய்யுங்கள். அதனால தான் மகர் கொடுக்காம ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுட்டு அவளோடு அவன் குடும்பம் நடத்துகிறான் என்று சொன்னால் அது ஹராமான ஒரு விஷயம். மகர் கண்டிப்பாக கொடுக்கணுமா. பெண்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் உலகத்தில் எந்த வேதமும் சொல்லல, எந்த கடவுளோ எந்த தலைவர்களும் சொல்லவில்லை. குர்ஆன் சொன்னது வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப், உங்களுடைய பெண்களோடு உங்களுடைய மனைவிமார்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். ஏன்னா அவங்களுடைய உலகம் ரொம்ப சின்னதுங்க. கணவன், அதை விட்டா குழந்தைங்க, அதை விட்டா அந்த வீடு, அவ்வளோதான். வெளி உலகமெல்லாம் என்னென்ன அதிகமாக ஆண்களை போல தெரியாது. அதனால அவர்களின் உலகம் சிறியது என்பதால் அவங்களுக்கு கொஞ்சம் பிடிவாதம் அதிகமாக இருக்கும், பேச்சு ரொம்ப இதாக இருக்கும்.
ஆண்கள் தான் அதை சமாளித்து போகணுமா. வரலாறுகளில் எழுதப்படுகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்துடுறாங்க. மக்காவுடைய பெண்களின் தன்மை என்னன்னா ரொம்ப அடக்கமாக இருப்பாங்களாமா. ஆனால் மதீனாவுடைய பெண்களுடைய தன்மை என்னன்னா வாய் துடி, ரொம்ப அதிகமாக பேசுவாங்களாமா. அதனால் இப்போ வந்தோடனே பழகிறதுனால என்னாச்சுன்னா மக்காவுடைய பெண்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஹஜ்ரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலம், ஒரு சஹாபியுடைய வீட்டில் கணவன் மனைவிக்கு சண்டை, மனைவி ரொம்ப அதிகமாக பேசுகிறாங்க. இப்போ அந்த சஹாபி நினைச்சார், அந்த மனிதர் நினைச்சார், முதல்ல நேராக அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போகணும், போய் அவர்கிட்ட இதை சொல்லி முதல்ல நீங்கள் ஒரு சட்டமே போடுங்க, பெண்கள் யாரும் கணவனுக்கு முன்னால் அதிகமாக பேசக்கூடாது. இப்போ நேராக ஒரு அமீருல் முஃமினீனை தேடி வர்றாரு, வீட்டுக்கு வெளியே வந்து நிற்கிறாரு. ஆனால் நின்னா அவர் பார்த்ததும் நேர் மாற்றம். ஏன்னா உமர் அப்படின்னு சொன்னாலே எல்லாருமே பயப்படுவாங்களாமா, அவர்களினுடைய நண்பர்கள் பயப்படுவார்கள். எந்த அளவுனா ஹதீஸில் வருது, உமர் ஒரு தெருவில் சென்றால் ஷைத்தான் அடுத்த தெருவில் போவான். நம்ம ஷைத்தானே பார்த்து பயந்த ஒரு வீரர் தான் உமர். இவர் போய் புகார் சொல்லலான்னு வீட்டுக்கு வெளியே நிற்கிறாரு, சவுண்டு வருது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு மனைவி அவங்கள போட்டு திட்டுன்னு திட்டுறாங்க, சும்மா வாங்குன்னு வாங்குறாங்க. அவர் நினைச்சாரு நம்ம வீட்டில் தான் அந்த நிலைமைன்னு பார்த்தா ஜனாதிபதி வீட்லேயும் அந்த நிலைமை தான் போல. அவர் எல்லாம் நம்ம தான் கண்ணை தொடச்சிட்டு எல்லாம் தெரியாத மாதிரி வெளியே வந்தால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. அவர் சொல்ற, ஜனாதிபதி அவர்களே என்ன கொடுமை இது, உங்ககிட்ட புகார் சொல்லலாம்னு நான் வந்தால் உங்கள் நிலைமையும் அதுதானே போல, இப்படி திட்டுறாங்களே போட்டு அப்படின்னு. ஹஜ்ரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் சொன்னாங்களாமா, திருமணத்துக்கு முன்னால் அந்த புள்ள எப்படி இருந்தது, வீட்டில் ஒரு பெண் குழந்தை இருந்ததுன்னு சொன்னால் எத்தனை ஆம்பளை பசங்க இருந்தாலும் அவங்களையெல்லாம் பார்க்க மாட்டாங்க, அந்த பெண் குழந்தைக்கு தான் மரியாதை, அவ்வளவு போற்றி வளர்ப்பாங்க. திருமணம் முடித்த பிறகு ஒரு ஆணுக்கு துணை துவைக்கிற சலவை தொழிலாளி யாருன்னா அந்த பெண்ணு தான், உணவு சமைக்கிற குக்கு யாருன்னா அதுவும் அந்த பெண்மணி தான். அதை விட உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களாமா, உன்னுடைய உணர்வுகளை நீ எங்கு சென்று பூர்த்தி செய்கிறாய், முடிஞ்சவளவு ஆண் சந்தோஷம் பெண்ணுக்கு சந்தோஷம் முடிஞ்சிருச்சு, ஆணுடைய வேலை முடிஞ்சிருச்சு. அதற்கு பிறகு 10 மாதம் குழந்தையை பெற்றெடுத்து அந்த பிரசவங்கிற மிகப்பெரிய வேதனையை அனுபவிக்கிறது யார், அந்த பெண் தானே. அவங்க 4 வார்த்தை அதிகமாக பேசினா இன்னும் பேசிட்டு போட்டு விடுங்க அப்படின்னாங்களாம். அப்போ தான் வந்தவருக்கு புரிஞ்சு, ஓ இப்படி தான் நடந்துக்கணும் போல. குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப், உங்களுடைய பெண்களோடு நீங்கள் நன்முறையில் நடந்து கொள்ளுங்கள். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வரலாறுகளை நம்ம பார்க்கிறோம். எந்த இடத்திலும் மனைவிமார்களோடு அவர்கள் எப்படி நடந்து கொண்டாங்க. வரலாறுல எழுதப்படுது, ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டில் தங்கி இருக்கிறாங்க. 11 மனைவிமார்களோடு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் நடத்தினாங்க. ஆனால் எப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனைவியுடைய வீட்டில் தங்குவாங்களாம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனைவியுடைய முறை. அன்னைக்கு தங்குற முறை யாருன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீடு. இன்னொரு மனைவியுடைய வீட்டில் ஸ்பெஷலான ஒரு சாப்பாடு சமைச்சிருக்கிறாங்க. அந்த அம்மா நினச்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த சாப்பாடை கொடுத்து விடலாம், சாப்பிடுவாங்களேன்னு சொல்லி அடிமை இடத்துல கொடுத்து அனுப்புகிறாங்க. அந்த அடிமை பெண் வந்து நிற்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தான் மனைவிமார்களில் எல்லாத்துலேயுமே வயசு கம்மியானவங்களாம். இன்னும் வரலாறுல எழுதப்படுது, சில தெரியாத மாற்றார்கள் இப்படி சொல்கிறாங்க, நபி அவங்க உணர்வுக்காக அத்தனை பெண்களை நிக்கா செஞ்சாங்க. ஆனால் அன்னை ஆயிஷா மட்டும்தான் முதல் நிக்கா நபி அவர்களோடு. மற்ற 10 பெண்களுமே ஏற்கனவே நிக்கா ஆகி விதவிகளைத்தான் நபி அவர்கள் திருமணம் செஞ்சார்கள். இன்னும் வரலாறுல எழுதப்படுது, 50 வயசுக்கு மேலே தான் நபி அவங்க மற்ற எல்லா பெண்களையும் நிக்கா செஞ்சதுங்களாமா. முதல் நிக்கா அன்னை ஹதீஜாவோட விதவை. அப்போ எப்போ அவங்களுக்கு என்ன வயசு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 25 வயசு, அன்னை ஹதீஜா அவங்களுக்கு 40 வயசுங்களாம். கிட்டத்தட்ட 60 வயசில் அவங்க மௌத்தாகிறாங்க. 20 வருடம் அவங்களோட தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 50 வயதுக்கு மேல்தான் மீதி இருக்கிற எல்லா பெண்களையும் நிக்கா செய்கிறாங்களாம். 50 வயசுக்கு மேலேன்னா அது உணர்வுக்காகன்னு சொன்னாங்கன்னா அது வந்து முட்டாள்தனமான ஒரு பேச்சு. ஏன் நிக்கா செஞ்சாங்க, அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. நபி அவர்கள் வழிகாட்டி அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு தெரியணும்னா, ஒரு மனைவி தான் என்ன வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க நபி எப்படி நடந்துக்கிட்டாங்க அவங்களுக்கு தான் தெரியும். அதற்காகத்தான் நிக்கா செஞ்சாங்க. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தான் ரொம்ப வயசு கம்மியானவங்க.
இப்போ அவங்க வீட்டில் தங்கி இருக்கிறாங்க, சாப்பாடு செஞ்சதை அந்த அடிமை பெண் இடத்துல கொடுத்து அனுப்புகிறாங்க. அந்த அம்மா வர்றாங்க, கதவை தட்டுறாங்க, கையில் பார்த்தா தட்டு. ஆயிஷா ரலியல்லாஹு கதவை திறக்கிறாங்க, என்ன விஷயம்? இப்படி சாப்பாடு செஞ்சாங்க, அதான் கொடுத்து விடுறாங்க. பொதுவாக சக்களத்தி சண்டைங்கிறது அங்கே இருந்துச்சுங்க. அன்னை ஆயிஷா பேச ஆரம்பிச்சிட்டாங்க, என் வீட்டில் நபி இருக்கிறாங்க, எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்க தெரியாதா? அவன் யாரு கொடுக்கறக்கு? தட்டை வாங்கினாங்க, கீழே போட்டு ஒரே உடை. நபியவங்க நேராக வந்துட்டாங்க. உண்மையிலே இதே வேறு இடத்தில் 2 மனைவியுள்ள ஒரு நபருடைய வீட்டில் இது நடந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவர் வந்தோன்னே என்ன செய்வாங்க, மனைவி அடிச்சிருப்பார். அவங்களும் ஆயிஷா ரலியல்லாஹு பயந்து நிற்கிறாங்க. நபியவங்க சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களாமா அந்த அடிமை பெண் இடத்துல, ஓ அடிமை பெண்ணே, இப்படி நடந்ததை பார்த்து நீ ஆயிஷாவை தப்பாக நினைச்சிடாத, இது உன்னுடைய தாயினுடைய ரோஷம், என் மேலே அவங்க வச்சிருக்கிற அதிகப்படியான அன்பு தான் இந்த மாதிரி நடந்தாங்க, அதனால இங்கே நடந்தது எதையும் அங்கே போய் சொல்லாத. ஆயிஷா ரலியல்லாஹு நினைச்சது நமக்கு இன்னைக்கு 4 விழுகு போகுதுன்னு நினைச்சாங்க. ஆனால் நபியவங்க சொன்னது என்ன, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அழுதுட்டாங்களாம். அழுதுட்டு உணர்ந்து விட்டார்கள் தவறை. கேட்டாங்களாம், யார சொல்லலாம் மன்னிச்சுக்குங்க, ஏதோ ஒரு ரோசத்தில் கோபத்தில் நான் அப்படி பண்ணிட்டு இப்போ நான் என்ன செய்யணும்? நபி அவர்கள் புன்னகைத்தவாறு சொன்னார்கள், சஃப்ஹத்தும் பி சஃப்ஹா தஆமும் பி தஆம். வேற ஒன்றும் இல்லை, உடஞ்ச தட்டுக்கு வேற ஒரு தட்டு, கீழே போட்டு வீணாக்கின சாப்பாட்டுக்கு பதிலாக இன்னொரு சாப்பாடை செய்ய பிரச்சனை முடிஞ்சுது. அன்பானவர்களே, நபியவர்கள் மனைவியோடு நடந்து கொண்ட முறை, மறுமையை சொல்லி தந்தவர்கள், நரகத்தை கண்கூடாக பார்த்தவர்கள், சொர்க்கத்தை பார்த்தவர்கள், அல்லாஹுவை பார்த்தவர்கள், எந்த கோபத்தையும் வெளிக்காட்டல, கையை நீட்டல, மனைவியோடு எவ்வளோ அன்பா நடந்துக்கிட்டாங்க. அவர்கள் நடந்து கொண்ட விதத்தை பார்த்து அன்னை ஆயிஷா தனது தவறை உணர்ந்து கொண்டு அங்கேயே அழுது மன்னிப்பு கேட்டாங்களாம். இதுதான் ஒரு கணவன் மனைவியோடு நடந்து கொள்ள வேண்டிய முறை. அதனால தான் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஒரு மனைவி தப்பு செஞ்சா ஒரு ஆண் எப்படி நடந்துக்கணும், ஒரு கணவன் எப்படி நடந்துக்கணும். குர்ஆன்ல வருது, வல்லாத்தி தஹாஃபூன நுஷூஸஹுன்ன ஃபஇதுஹுன்ன. ஒரு பெண் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, ரொம்ப அவங்க இஷ்டத்துக்கு நடக்கிறாங்க, அவளை திருத்தணும். எப்படி திருத்தலாம்? அல்லாஹ் முதல்ல சொல்றது ஃபஇதுஹுன்ன, அவர்களுக்கு அழகிய உபதேசங்களை செய்யுங்கள், அழகான முறையில் முதல்ல அவங்களுக்கு சொல்லுங்க. இல்லை அந்த அம்மா அப்போ கேட்குற மாதிரி இல்லை, இப்போ அடுத்தது என்ன செய்யணும்? அல்லாஹ் சொல்றான், வஹ்ஜுருஹுன்ன ஃபில் மதாஜி, படுக்கையை விட்டும் அவர்களை ஒதுக்கி வையுங்கள். வெறுப்பை வெளிக்காட்டணுமாமா, அடிக்கிறதல்ல, படுக்கையில் அவங்கள தனியாக்கிறது, அவங்களோட பேசாமல் இருக்கிறது. இதெல்லாம் பார்த்து திருந்துவாங்களா? தனிமை அவர்களை மாற்றுமா? இல்லை இப்போவும் அவங்க திருந்தின மாதிரி இல்லை. அடுத்து என்ன செய்யலாம்? வதரிபூஹுன்ன. அல்லாஹ் அடுத்தது தான் சொல்றான், காயம் ஏற்படாதவாறு, ரத்தம் வராதவாறு அவர்களை அடியுங்கள். இது என்னன்னா அவங்க திருந்தணுங்கிறதுக்காகத்தான் அடிக்கணும். நம்ம கோபத்தை நம்ம பலத்தை காட்டுறதுக்கு அடிக்கணும். அப்படி அடிச்சா மௌத்து தான். ஒரு ஆணுடைய பலத்தை பெண்ணிடத்துல காண, பெண் மென்மையானவங்க தாங்க மாட்டாங்க. அல்லாஹ் சொல்றா, வலி ஏற்படக்கூடாது, ரத்தம் வராத மாதிரி அவங்க திருந்தணும்னு சொல்லி அடியுங்க. இப்பவும் எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு, என்ன பண்ணாலும் நான் இப்போ என்ன செய்யலாம்? அல்லாஹ் 4ஆவதா சொல்றான், வயின் ஹிஃப்தும் ஷிகாக பைனிஹிமா ஃபபஅஸு ஹக்கமம் மின் அஹ்லிஹி வ ஹக்கமம் மின் அஹ்லிஹா. ஆண் சார்பா ஒருத்தரையும் அந்த மனைவி பெண் சார்பாக ஒருத்தரையும் நியமிச்சு இப்போ பஞ்சாயத்து செய்யுங்க. இப்படி 4 முறையும் அல்லாஹ் சொல்லி, இதுக்கெல்லாம் ஒரு பெண் திருந்தலை அப்படின்னு சொன்னால் 5ஆவதாக தான் அல்லாஹ் சொல்கிறான் தலாக் என்ற அந்த முறை. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், சுபஹானல்லாஹ், ஒன்றுமே அதில் கல்யாணமாகி 3 மாதம் என்னங்கன்னா புள்ள வீட்டில் இருக்குதுங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. குர்ஆனுடைய வழிகாட்டுதல்கள் அந்த ஆணுக்கு கற்றுத்தரப்படவில்லை. அந்த பெண்ணுக்கு கணவனோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த முறைகள் சொல்லித்தரப்படாததனுடைய விளைவு தான் இன்னைக்கு பார்த்தா திருமணம் எல்லாம் ஏதோ அந்த இது மாதிரி ஆகிருப்போச்சு, விளையாட்டு காரியம் போல் ஆயிருச்சு. எனவே சங்கையானவர்களே, குர்ஆனில் அல்லாஹ் தஆலா இப்படி பெண்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற முறைகளை அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னும் சொத்துரிமை அப்படிங்கிறது என்ன, கிட்டத்தட்ட 1960க்கு மேலே தான் தமிழ்நாட்டில் கலைஞர் மூலமாக பெண்களுக்கும் சொத்துரிமை இருக்குது அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆனால் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பே இந்த சூறாவில் அல்லாஹ் சொல்லிட்டான், யூசிக்குமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும் லித்தகரி மிஸ்லு ஹல்லில் உன்சையைன். பெண்களை போன்ற 2 பங்கு சொத்து ஆண்களுக்கு தர வேண்டும்.
அதுலேயே அல்லாஹ் சொல்லிட்டா பெண்களுக்கு ஒரு பங்கு இருக்குது. இப்படி 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பே பெண்களுக்கு சொத்துரிமை இருக்கிறது என்ற சட்டத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி இருக்கிறான். ஆக சங்கையானவர்களே, சிலர் சொல்ற மாதிரி இஸ்லாம் என்னங்க இன்னைக்கெல்லாம் அது செட் ஆகாதுங்க, அதெல்லாம் பிற்போக்கு மார்க்கம் என்று சொல்கிறார்களே, சொல்பவர்கள் முட்டாள்கள், அறிவியலிகள், இஸ்லாத்தை தெரியாததன் காரணமாக கூறுகிறார்கள் இஸ்லாம் தான் முற்போக்கு சிந்தனையுள்ள மார்க்கம். இந்த 2024 அல்ல, இன்னும் 2048, 2060, 2300 என்று எத்தனை நூற்றாண்டுகள் கடந்தாலும், எப்படிப்பட்ட மக்கள் வந்தாலும், இஸ்லாம் தான் எல்லா மனிதர்களினுடைய வாழ்க்கைக்கும் ஏற்ற ஒரு மார்க்கம் என்பதை குர்ஆனினுடைய இந்த போதனைகள் நமக்கு கற்றுத்தருகிறது. எனவே நம்ம குர்ஆன் என்னங்க கேட்கணும், தராவிகள் இதோடு நிறுத்திடக்கூடாது. குர்ஆனுடைய கருத்துக்களை நாம் படிக்க வேண்டும். குர்ஆன் ஓத தெரியல பரவாயில்ல, தமிழ் தர்ஜுமா இருக்குது, அதில் என்ன செய்யணும், தொழுகைக்கு வர்றோம், கொஞ்ச நேரம் எடுத்து படிக்கிறது. அல்லாஹ் நம்மளை பார்த்து பேசுகிறான், அல்லாஹ் என்னதான் சொல்ல வர்றான். ஒரு நாளைக்கு இன்னும் ஒரு பேஜ் படிக்கணுங்க, படித்தோம்னு சொன்னால் நிறைய இஸ்லாத்தை பற்றி உண்டான விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். இன்னைக்கு மாற்றார்கள் படிக்கிறாங்க குர்ஆனை. எனவே சங்கையானவர்கள், ரமலானுடைய மாதம், குர்ஆனுக்குண்டான அந்த மாதம், குர்ஆனை கேட்கிறோம், குர்ஆனுடைய கருத்துக்களையும் நாம் அறிய முற்பட வேண்டும். வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட பாக்கியங்களை தந்தருள்வானாக.